வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகாசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு பூ கொடுக்கறதுக்காக மீனா வர்றாங்க. அப்போ ஸ்ருதியும் மீனாவும் பேசிட்டு இருக்க கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லாம ரோஹிணி அங்க வர்றாங்க. வர்றவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் ப்ளீஸிங்கா பேசி பாக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் எப்படியாவது என்ன மனோஜ் கூட சேர்த்து வைக்கணும்னு கேட்க மீனா முகத்துல அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இத்தனை நாள் உன் பாரத்தை நான் தூக்கி சுமந்தது பத்தாதா, இப்ப ஸ்ருதியும் கஷ்டப்படணுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மீனா சொல்லிட, நீங்க ரெண்டு பேர் மட்டும் உங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க மீனா கடுப்பாயிடுறாங்க. அவங்க ஏதோ சொல்ல வர, இருங்க மீனா, நீங்க எதுவும் தப்பு பண்ணாம ஆன்ட்டி உங்களை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா உங்க மேல தப்பு இருக்கே, இதுல நாங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னுறாங்க ஸ்ருதி. இவ்வளவுதான் ரோஹிணிக்கு படு டென்ஷன் ஆயிடுது, கோவம் வந்துடுது. உன் பிரச்சனைக்குள்ள இனிமே நாங்க வரமாட்டோம், உன் வாழ்க்கையை நீயே காப்பாத்திக்க, எங்க கிட்ட எல்லாம் வராதுன்றாங்க மீனா. நான் என் புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இருக்காது. நீங்க ரெண்டு பேர் மட்டும் உங்க புருஷன் கூட எப்பவும் சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க ரெண்டு பேருமே திக்குன்னு பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அதிர்ச்சியா இருந்தாலும் மீட்டுக்கிற மீனா, பாத்தீங்களா ஸ்ருதி, இதுதான் இவ குணம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன ரோஹிணி த்ரெட்டன் பண்றீங்களா அப்படின்னு ஸ்ருதியும் கோவமாவே கேக்குறாங்க. நான் மிரட்டல, எனக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படிங்கிறாங்க ரோஹிணி. கிராமத்து பக்கம் சொல்லுவாங்களே, நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து ஊதி ஊதி சாப்பிடலான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ரோஹிணியோட ஸ்டேட்மெண்ட். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய கில்லாடி, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வராது, நீங்க உருவாக்குனாதான் உண்டு ரோஹிணி. அதையே மீனாவும் அப்படியே சொல்லிடுறாங்க, எங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா அது உன்னால மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்க தெரியும், உங்க ஹெல்ப் ஒண்ணு எங்களுக்கு தேவைப்படாதுன்னு சாட்டையில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க ஸ்ருதி. ரோஹிணி முறைச்சுக்கிட்டே நிக்க, நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்களான்னு கேக்குற, என்ன சாபம் விடுறியா அப்படின்னு மீனா வரிஞ்சு கட்டிட்டு கோவப்பட, நான் அந்த அர்த்தத்துல மீன் பண்ணல மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ எந்த அர்த்தத்திலையும் கேட்க வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உங்ககிட்ட நாங்க பேசணும்னு தெரிஞ்சாலே அத்தை கிட்ட நாங்க தான் வாங்கி கட்டிக்குவோம் அப்படின்னு மீனா சொல்ல, மிரட்டி பார்த்தாச்சு, உருட்டியும் பார்த்தாச்சு, அடுத்து உருண்ட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி, ப்ளீஸ் மீனா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணா அது நாங்க குடும்பத்துக்கு பண்ற துரோகம் ஆயிடும், இனிமே நீ உதவியெல்லாம் கேட்டு வராத, போயிடு இங்க இருந்துங்கிற மீனா திரும்பி நின்னுக்கிறாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட கெஞ்சறதுக்கு என்னடி இருக்குன்னு நினைக்கிற ரோஹிணி, ஹெல்ப் பண்ண வேண்டாம், ஆனா நேரம் லக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, ஒரு நாள் எனக்கும் அந்த டைம் வரும், அப்ப நானும் இதே மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு அடுத்த செகண்டே அவங்க பச்சோந்தி குணத்தை காட்டிட்டு ரோஹிணி திரும்பி போக, ஐயோ அப்படின்னு அசந்து அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஸ்ருதி. திமிர பாத்தீங்களா, முதல்ல உதவின்னு பவ்யமா கேட்டா முடியாதுன்னு அது எப்படி பேசிட்டு போறான்னு அப்படின்னு மீனா சொல்ல, இவங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சரி விடுங்க, ஆனா ஒண்ணு மீனா, ஆன்ட்டி இனிமே உங்க பக்கம் வரவே மாட்டாங்க, ரோஹிணியோட தான் அவங்களுக்கு ஃபுல் வாரா இருக்க போகுது அப்படின்னு ஸ்ருதி இவ்வளவு கெடுதலையும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வர முத்துவும் பின்னாடியே வராரு. அண்ணாமலை செருப்பு கழட்டிட்டு இருக்க முத்து வீட்டுக்குள்ள பாக்க, ஆஹா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு அண்ணாமலைய. செருப்பு கழட்டுற அண்ணாமலையும் முத்துவதான் அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஏன்டா இப்படி பாக்குறன்ற மாதிரி ரெண்டு பேரும் மெதுவா உள்ளர வர ஹால் சோஃபால இருந்து எழுந்து நிக்கிற பாட்டி, வாப்பா அண்ணாமலை அப்படின்றாங்க அதிர்ச்சி விலகாத குரல்ல. எப்ப பாட்டி வந்தீங்க அப்படிங்கிறாரு முத்து. இப்பதான்டா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அம்மா கிட்ட வர்ற அண்ணாமலை, எப்படிமா இருக்கீங்க, உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கைய பிடிச்சு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்றாங்க பாட்டி. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. நீங்க எப்ப வேணா வரலாம், ஆனா வரேன்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குற அண்ணாமலை ஆதரவுக்காக முத்துவையும் ஒரு பார்வை பார்த்து வச்சுக்கிறாரு. ஆமாமா பாட்டி, நீ வரேன்னு சொல்லியிருந்தா நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல பாட்டிங்கிறாரு முத்து. ஆமாண்டா, இப்பதானே வர வேண்டிய தேவை வந்திருக்கு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உட்கார அந்த பக்கம் அண்ணாமலை உட்கார்றாரு. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அண்ணாமலை மொத்தம் ஒரு செகண்ட் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன விஷயமா, என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை சாதாரணமா கேட்க ட்ரை பண்ண, ஏன்பா இங்க நடக்கிறது எதுவும் உனக்கு தெரியாதா, நீயே என்கிட்ட சொல்லல
அப்படின்னு பாட்டி கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. இல்லம்மா, இப்படிலாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் எதிர்பார்த்தா நடக்கும்? நூல் இலையில அவ தப்பிச்சிருக்கா, அவ மேல வண்டி மோதிருச்சாமே அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓ அப்ப இவங்க ரோகிணி விஷயத்துக்காக வரல, மீனா வண்டியில அடிபட போனது தெரிஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சின்ன ஆறுதல் பார்வை பாத்துக்கிறாங்க. ஆமாமா, நாங்களே கொஞ்சம் பயந்துட்டோங்கிறாரு அண்ணாமலை. அடிபட்டுருச்சான்னு பாட்டி கேட்க, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அடியெல்லாம் எதுவும் படலை, அந்த இடத்துல அவள் மயங்கி விழுந்துட்டா, ரவியும் பலக்குரலும் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சமாளிச்சிடுறாரு. ஏண்டா அவளை பத்திரமா பார்த்துக்க தெரியாதாடா உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி நான் இல்லாதப்ப நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முத்து அழாத குறையா கேட்குறாரு. அப்போ வீட்டுக்கு வர்ற மீனா செருப்பு கழட்டிட்டு உள்ளர திரும்ப பாட்டியை பார்த்துடுறாங்க. பாட்டி அப்படின்னு ஆசையா கூட்டுக்கிட்டே உள்ளர வர பாட்டி எழுந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போ வந்தீங்க பாட்டின்னு மீனா கேட்க, நான் வந்தது இருக்கட்டும், உனக்கு என்ன ஆச்சு? ரோட்ல போகும்போது பார்த்து போயிட்டு வர தெரியாதா உனக்கு? எப்படியோ உயிர் தப்பி வந்திருக்க, உட்காருன்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க பாட்டி. முத்துவையும் அண்ணாமலையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டிங்கிறாங்க மீனா. நான் தான் பாட்டி கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ருதி அவங்க ரூம்ல இருந்து வெளியே வர, நீ தான் சொன்னியா அப்படின்னு முத்து ஒரு மாதிரி குரல்ல கேக்குறாரு. ஆமா கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பேசாம திரும்பிக்கிறாரு. உனக்கு ஒன்னும் ஆகலையம்மா அப்படின்னு பாட்டி கேட்க, எனக்கு ஒன்னும் ஆகல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க மீனா. என்ன ஒன்னும் ஆகல, மயக்கம் போட்டு விழுந்திருக்க, உனக்கு பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீ உடம்பு சரியா பாத்துக்கிறது இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாட்டியை அடிக்கிட்டே போக, மீனா ஆ அப்படின்னு திக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களான்னு ஸ்ருதி கிட்ட கேட்க, டீட்டெயிலா சொல்லணும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நல்லா சொன்ன பலக்குரல், கொஞ்ச நேரத்துக்கு எங்க வயிற்றுல புளி இல்ல, ஆசிட்டு ஆர்ப்பரிச்சு அடங்கிருச்சுங்கிற மாதிரி பாக்குறாரு முத்து. இந்த வீட்டுல உழைச்சு உழைச்சே உனக்கு இப்படி ஆயிருக்கும் உடம்பு, நீ எல்லாரையும் பாத்துக்கிற, ஆனா உன்னை பாத்துக்க யாருமே இல்ல, நல்ல வேலை உன் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் வண்டி உன் மேல மோதாம போயிடுச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்றாங்க மீனா. பாட்டி இதுக்கு தான் பதறி அடிச்சு அங்கிருந்து ஓடி வந்தீங்க அப்படின்னு முத்து ஒரு மாதிரி குரல்ல கேட்க, பின்ன இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு நான் எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும், உன்னை நம்பி தானே இவளை இங்கே விட்டுருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்து லைட்டா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ஒழுங்கா கூட இருந்து பாத்துக்க தெரியாதா உனக்கு, அவ உனக்கு கிடைச்ச புதையல்டா, அதை மறந்துடாத அப்படின்னு பாட்டி பொசுக்குன்னு சொல்லிட. ஐயோ இப்ப போய் இதை சொல்றாங்களே அப்படின்னு மீனா கொஞ்சம் தவிப்பா பாக்க, ஆமா ஆமா கொட்டப்புண்ணாக்கு புதையல்ங்கிற மாதிரி வெறுப்போடு பாக்குறாரு முத்து. மீனா அப்படியே நைஸா முத்துவை பார்க்க, பாத்தியா உன்னால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபத்தை காட்ட முடியாம மென்னு முழுங்குறாரு. அம்மா இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏண்டா நீயாவது எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லம்மா சொன்னா வருத்தப்படுவீங்க அதனால தான் சொல்லலைங்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்துவும் ஒரு சமாளிப்பு சிரிப்போட, ஆமாமா பாட்டி அதான் சொல்லல, அப்பாவும் நானும் கூட பேசிக்கிட்டோம் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு அப்படின்னு முத்து உளறிட, எதை பத்தின்னு கேக்குறாங்க பாட்டி. உடனே முத்து, அப்பாப்பா அப்படிங்க, எதை பத்தி? வேற ஒண்ணும் இல்லம்மா, இதோ மீனாவுக்கு இப்படி ஆனதை பத்தி தான் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அதை மட்டும் தான் சொல்ல வேணாம்னு நினைச்சீங்களா, இல்ல இங்க நடந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேணாம்னு நினைச்சீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, அண்ணாமலையும் முத்துவும் திருன்னு முழிச்சிட்டு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஸ்ருதியை வச்சுட்டு நீங்க இப்படிலாம் மறைச்சிடலாம்னு நினைக்கிறது பெரிய தப்பு அண்ணாமலை. முத்து மென்னு முழுங்கிட்டு, வேற என்ன பாட்டி, மீனாவுக்கு இப்படி ஆனது மட்டும்தாங்கிறாரு. ஏய் அவளுக்கு இப்படி ஆனதுக்கு மூல காரணமே எனக்கு தெரியும், இதுக்கு மேல மறைக்காதீங்கடா, ரோஹிணி விஷயத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல, எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. சுருதி நீதானம்மா, ஓ வேலை தானா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க, முத்துவும் பலக்குரல் இதையும் பத்த வச்சுட்டியாங்கிற மாதிரி பாக்குறாரு. ஐயா நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே ரூம்ல இருந்து வர்றாங்க விஜயா. அடேங்கப்பா, மாமியாருக்கு மரியாதை கொடுத்து முதல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க விஜயா. என்ன விஜயா, என்ன திடீர் ஞானோதயன்ற மாதிரி அண்ணாமலை பார்க்க, எல்லா விஷயத்தையும் நான் தான் சொல்லி அத்தைய ஊர்ல இருந்து இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா வந்து அண்ணாமலை பக்கத்துல உட்கார்றாங்க. நீ ஏன் சொன்ன, சொல்றேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியான்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவளை ஏன்டா திட்டுற, நடந்த விஷயத்த தானே சொல்லியிருக்கா, நியாயமா பார்த்தா நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு மருமகளுக்காக பாஞ்சு சப்போர்ட் பண்றாங்க பாட்டி. அது இல்லம்மா, அது வந்துன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. ஏங்க எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லுவீங்கல்ல, இதை சொல்றதுக்கு என்ன, குடும்பத்துல பெரியவங்க அவங்க தானே, அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா
அது எப்படி அவங்களுக்கு மரியாதையா இல்லாம இருக்கும் அப்படின்னு விஜயா கேட்க அண்ணாமலையும் முத்துவும் கொலவெறியோட விஜயாவை பாக்குறாங்க. எப்ப இருந்து அவங்க தான் பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஞானோதயம் வந்துச்சு. அடேங்கப்பா, பெரிய தில்லாலங்கடி தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருந்த அண்ணாமலை, இத்தனை வருஷத்துல எங்க அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்கறத முதல் தடவையா இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா, அம்மாவே பாட்டியை வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதும் இதான் முதல் தடவைப்பா. ஆனா இதுல ஆதாயம் எதுவும் இல்லாம இருக்காதே அப்படிங்கிறாரு முத்து. உடனே விஜயா முத்துவை முறைக்க, அண்ணாமலை இவ்வளவு நடந்திருக்கு, ரோஹிணி இவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பார்த்திருக்கா, இதை ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு பாட்டி கேட்க, என்னத்தம்மா சொல்றீங்க, இப்படி ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துல நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு அண்ணாமலை சங்கடத்தோட சொல்ல, ஒரு பொண்ணுக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம், உண்மையை பேச எவ்வளவு வேணா தைரியம் இருக்கலாம், ஆனா இத்தனை பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திர முடியும்னு அவ நினைச்சிருக்கா பாத்தியா அப்படின்னு பாட்டி ஆதங்கத்தோட சொல்ல, பார்லர் அம்மா புத்திசாலி தான் பாட்டி, நாம எல்லாரும் தான் ரொம்ப முட்டாளா இருந்துட்டோம் அப்படிங்கிறாரு முத்து. அவ மேல நம்பிக்கை வச்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டோம், அந்த நம்பிக்கையை அவ உடைச்சிட்டா. இதை கேட்டதுல இருந்த மனசெல்லாம் ஒரே சங்கடமா போச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, அத்தை முடிஞ்சதை பேசி ஒன்னும் ஆக போறதில்ல, அடுத்த ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம், அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன்னு 50,000 ரூபாய் கையில இருக்க தைரியமா பேசுறாங்க விஜயா. என்ன செய்யறதுக்காக வர சொன்ன அண்ணாமலை கேட்க, அந்த ஏமாத்துக்காரிய ஒரேடியா என் பையன் வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நான் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன், ஆனா நீங்க தான் எல்லாத்துக்கும் இறக்கப்படுறவராச்சு, அந்த ரோஹிணியை திரும்ப ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, அதனாலதான் நான் அத்தையை வர சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அதுதானே பார்த்தேன், என்னடா என் பாட்டி மேல உங்களுக்கு திடீர்னு மரியாதை வந்துருச்சேன்னு. அப்பா ரெக்கமெண்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. அத்தை, நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன், அதுல உங்க பிள்ளைய தலையிட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு முத்து, ஸ்ருதி, மீனா 3 பேரும் பார்த்துட்டு இருக்க. ஏண்டி மனோஜ், நீ என்ன தனியாவா பெத்த, அவனுக்கு அப்ப என் புள்ள தானே, அவனுக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. தாராளமா முடிவு எடுக்கட்டும் அத்தை, ஆனா அந்த ரோஹிணியை திரும்பவும் கொண்டு வர வேணான்னு சொல்லி வைங்க, அதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், அப்படி ஒருத்தி இங்க கூட்டிட்டு வந்ததை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு, அவளுக்காக இவர்கிட்ட இவ ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மீனாவை இழுத்து உள்ளர போடுறாங்க விஜயா. உங்க செல்ல பேத்தின்னு வேற சொல்லுவீங்கல்ல, அவ பண்ணின காரியத்தை பாத்தீங்கல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, போதும்டி, இவளை சும்மா கரிச்சு கொட்டிட்டு இருக்காத, இந்த விஷயத்துல அதிகமா மன உளைச்சல் வந்ததும் பட்டதும் இவளுக்கு தான், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனா சங்கடத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. இவளுக்கு சப்போர்ட் பண்ணும்னா நான் பெத்தது மட்டும் இல்ல, நான் கட்டிக்கிட்ட பெத்ததும் வந்துருமே அப்படின்னு எரிச்சலோட பாக்குறாங்க விஜயா. அதுலதான் கவனம் இல்லாம ரோட்ல அடிபட பார்த்தா, அவளை எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு பாட்டி வான் பண்ண, பதில் சொல்ல முடியாம விஜயா மீனாவும் முறைக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வர்ற ரவியும் உள்ளர பார்த்துட்டு செருப்பு கழட்டி விட்டுட்டு, பாட்டி பாட்டி எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இப்பதான்ப்பா, நல்லா இருக்கியா அப்படின்னு பாட்டி கேட்க, நல்லா இருக்கேன் பாட்டி, என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்க, ரோஹிணி விஷயத்த சொல்லி உங்க அம்மா தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி பட்டுன்னு சொல்லிட, ஓ அப்ப விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ரவி முத்துவை பார்க்க, தெரியுண்டாங்கிற மாதிரி அவர் தலையாட்டுறாரு. அப்போ ரூம் கதவு திறந்துட்டு மனோஜும் வெளியே வர்றாரு. பாட்டியை பாக்குறவரு மெதுவா நடந்து வர்றாரு. பாட்டி எழுந்து நிக்க, வாங்க பாட்டிங்கிறாரு. அட, மனோஜுக்குள்ள இவ்வளோ மெச்சூரிட்டி வந்துருச்சா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, பாட்டியை ஆதரவா எழுந்து கையை பிடிச்சிக்கிட்டு வாயா அப்படின்னு உட்கார வச்சுட்டு தானும் பக்கத்துல உட்காடுறாங்க. மனோஜ் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்க. பாட்டி அவர் தோல்ல கைய வைக்க, நான் ஏமாந்துட்டேன் பாட்டி, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி பாட்டியோட தோல்ல படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. பாட்டிக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அழாதப்பா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, கட்டுன பொண்டாட்டி சின்னதா ஒரு விஷயத்த மறைச்சாலே தாங்க முடியாது, அவ முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. மனோஜ் அழுதுட்டு இருக்க. எல்லாருக்குமே அதை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு, நான் முட்டாள் ஆயிட்டேன் பாட்டி, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு மனோஜ் அழுதுகிட்டே சொல்ல, டேய் நீ ஏன்டா அசிங்கப்படணும், அவளுக்காக நீ எதுக்கு அழற, நீ ஒன்னும் முட்டாள்ல, அவ ஃப்ராடு புத்தி இருக்கிறவ, அவளை நீ முழுசா தள்ள முழுகிடு, அவளை நீ நினைக்கவே கூடாது, புரியுதா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அவர் இன்னமும் விசும்பி சத்தமா அழறாரு. பாட்டியும் ரொம்ப சங்கடத்தோட, இது யாருக்கும் நடக்க கூடாத ஒண்ணுதான், நீ மனசு தேத்திக்கப்பா அப்படின்னு பாட்டி ஆறுதல் சொல்றாங்க. முடியல பாட்டி, நான் அவளை ரொம்ப நம்பினேன், அவ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன், அவ சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சேன், ஆனா அவ என்ன ஜோக்கர் ஆக்கிட்டு போயிட்டா பாட்டி அப்படின்னு மனோஜ் அழறத பார்த்து எல்லாருமே வருத்தத்தோட நிக்கிறாங்க. மறுபடியும் தோல்ல சாஞ்சிட்டு அவரை அழ ஆரம்பிக்க, அவளை மறந்து தொல்லடா,
அப்படின்னு ஏதோ டஸ்ட்பின்குள்ள கிடக்கிற குப்பையை தூக்கி வெளியே போடுன்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. முடியலம்மான்னு மனோஜ் அழுதுட்டு இருக்க. அதெல்லாம் முடியும், நான் உன்னை அவளை மறக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ், எல்லா வழியையும் காலம் சரி பண்ணிடும், நீ வருத்தப்படாதப்பா அப்படின்னு பாட்டி ரொம்ப சங்கடத்தோட சமாதானப்படுத்துறாங்க. அண்ணாமலை, எனக்கு உன்னை நினைச்சாதான்ப்பா கவலையா இருக்கு. பிள்ளைங்க எல்லாருக்கும் கல்யாணமாகி சந்தோஷமா வாழ்றத பார்த்து நீயும் நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஓ நிம்மதியும் போயிடுச்சு, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, நீங்க இப்படிலாம் வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமா பாட்டி, நான் சொல்லிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா அப்பா தான் பாட்டி இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுவாங்க, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள அம்மா இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற முத்து. ஏம்மா அடங்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி விஜயாவை பார்க்க, போடா, என் புள்ள கஷ்டப்படுறா, எனக்கு அதை விட வேற என்ன முக்கியம், யாரு கஷ்டப்பட்டா எனக்கு என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. கடவுள் ஏன் தான் இந்த குடும்பத்தை இப்படி சோதிக்கிறானோ அப்படின்னு பாட்டி சொல்ல, கடவுள் ஒன்னும் சோதிக்கலாத்த, ஒரு கடங்காரி சோதிச்சுட்டா, அதுக்கு இங்க இருக்கிறவ தொடுப்பு வேற, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கல்லு மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு விஜயா திட்ட. பதில் சொல்ல முடியாம அப்படியே ஓரப்பார்வை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க மீனா. விஜயா, ஒரு குழந்தை உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவன் நினைச்சிருக்கா, இவன் நல்ல மனச ரோகிணி பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, விஜயா மீனாவை முறைச்சிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க மீனா. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா, ஊருக்கு வரும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தன்னா ரோகிணி அங்க வச்சே 4 கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். அவளுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதுலயோ குழந்தை பிறந்ததுலயோ தப்பு இல்ல, ஆனா அதை மறைச்சா பாரு, அது பெரிய தப்பு. அதுக்கும் மேல உன்னையும் குடும்பத்துக்கிட்ட மறைக்க வச்சுட்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, நானும் எவ்வளவோ சொன்னேன் பாட்டி, ஆனா அவங்க கேட்கவே இல்லைங்கிறாங்க மீனா. ஏய், சும்மா நடிக்காதடி, இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு நீ நினைச்சிட்ட அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா சப்போர்ட் கிடைச்ச ஆறுதல்ல தவிப்போட பாட்டிய பாக்குறாங்க. விஜயா, இந்த குடும்பத்துக்கு மீனா நல்லது மட்டும்தான் நினைப்பா, அந்த நல்ல எண்ணத்துல தான் அவ சொல்லாம இருந்திருக்கா. அதுக்கு அவ மனசுல எவ்வளவு போராட்டம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். மீனா, நீ பண்ணினது தப்பே இல்லம்மா அப்படிங்கிற பாட்டி. டேய் முத்து, உனக்கும் அது புரியாம போயிடுச்சுல்ல அப்படின்னு எல்லாத்துலயும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாங்க பாட்டி. முத்து பதில் சொல்ல முடியாம தலையை மெதுவா குனிஞ்சுக்கிறாரு. மீனா மேல தப்பு இல்லதாம்மா, அதைத்தாம்மா நானும் முத்துக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ரோஹிணி தான் மீனாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமான்னு தலையாடுறாங்க பாட்டியும். பாட்டி, அது எனக்கே இப்பதான் பாட்டி புரிஞ்சுது, அந்த நேரத்துல அவ என்கிட்ட சொல்லலையேன்னு கோவம், அதனால அவகிட்ட ரொம்ப வெறுப்ப கொட்டிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவால உன் வாழ்க்கையில எப்பவுமே நல்லது தாண்டா நடக்கும். ரோஹிணி மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும்போது தான் மீனா எவ்வளவு வசந்தவன்னு தெரியும், அவளை நல்லா பாத்துக்க அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனா கொஞ்சம் தேங்க்ஃபுல்லா பாட்டியை பாக்குறாங்க. அத்தை, போதும் விடுங்க, இவளை புகழ்ந்ததெல்லாம் என் பையன் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். அவனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், என் பையனை நான் இப்படியே விட மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு விஜயா பாட்டிக்கிட்ட கேக்குறாங்க. ஏதோ அவங்க முடிவை கேட்டு அப்படியே நடக்க போற மாதிரி. இதுல நீயோ நானோ எதுவும் சொல்ல முடியாது, இது மனோஜோட வாழ்க்கை, இவன் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அவர் அப்படியே கண்ணீர் வடிய சிலையா உட்கார்ந்துருக்காரு. ஆமாமா, அடுத்தது என்ன செய்யணும்னு மனோஜ் தான் முடிவு பண்ணணும், அவன் வாழ்க்கையை பத்தி அவன் தான் முடிவு செய்யணும், அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணட்டும், மத்தவங்க யாரும் அவன் விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா, என் புள்ள சொன்னதை கேட்டல்ல, இனிமே எதுவா இருந்தாலும் நீயா முடிவெடுக்காத, மனோஜுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அப்படிங்கிறாங்க பாட்டி. அத்தை, என் பையனுக்கு தப்பான ஒருத்திய கட்டி வச்சுட்டேன்னு என் மேல பழி விழுந்திருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு தான் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு விஜயா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. மனோஜ், நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா எனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க பாட்டி, எல்லாம் அவங்க முடிவு தானே சொல்ற மனோஜை பார்க்க. முத்துவோட பிளாஷ்பேக்ல ஒரு 12th பையனை பார்த்தோமே, அதே மாதிரியே இருக்கு. விஜயாவுக்கு இப்பதான் நிம்மதியும் பெருமையுமா இருக்கு. இப்ப கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி பெருமையா எல்லாரையும் பார்த்து கேட்க, ஐயோ முட்டாள் பையலே, படிச்ச முட்டாளே, நீயும் திருந்தவே மாட்டடாங்கிற மாதிரி முத்து பாக்குறாரு. என்னவோ போடா அப்படிங்கிற மாதிரி ரவியும் பாக்குறாரு. சரி, என்னவோ உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு எல்லார் நினைப்பையும் பாட்டி வார்த்தையில மாத்தி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை, நீ வருத்தப்படாத, யாரும் இதை நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, நல்லதோ கெட்டதோ எல்லாமே கடந்து போயிடும்,
நல்லதே நடக்கும். சரி நான் கிளம்புறேங்கிறாங்க பாட்டி. மீனாவும் அதிர்ச்சியோட எழுந்திருச்சு, என்ன பாட்டி உடனே கிளம்புறீங்கன்னு கேக்குறாங்க. என்னம்மா வந்த உடனே போறேங்கிறீங்க, ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கங்கிறாரு அண்ணாமலை. இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா அறுவடை நேரம் வேலையெல்லாம் நடக்குது, நான் அங்க இருக்கணும், போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேங்கிறாங்க பாட்டி. அப்படியே அண்ணாமலை பக்கம் திரும்புறவங்க, வீணா நீ மனசு போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிறவங்க மீனா பக்கம் திரும்பி, உனக்கும் தான், உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க. அடுத்து முத்துன்னு கூப்பிட, ஐயோ பாட்டி நான் எதுவும் சொல்லல, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் பாட்டி, அவன் மேல கோவமும் படமாட்டேன்னு ஒப்பிச்சிடுறாரு முத்து. நீங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தான்டா அப்படிங்கிற பாட்டி மனோஜ் பக்கம் திரும்பி, மனோஜ் நீ தைரியமா இருப்பா அப்படிங்கிற பாட்டி 2 எடுத்து வச்சுக்கிட்டு, ரவி ஸ்ருதி வரேன் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க பாட்டிங்கிறாங்க 2 பேரும். விஜயா வரேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மாவை அனுப்பி வச்சுட்டு வரேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நான் கொண்டு போய் விட்டுறேன்பாங்கிறாரு முத்து. இல்லடா அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு, அப்படியே நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு அண்ணாமலை கூட போறாரு. சரிப்பா சரி அப்படின்னு முத்துவும் பின்னாடி போக எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. மனோஜ் மட்டும் அங்கே நிக்கிறாரு. விஜயா பக்கத்துல வந்து புள்ளையோட தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. முத்து கிச்சன்ல வந்து சக்கரை டப்பி அது இதுன்னு எடுத்துட்டு இருக்க. மீனாவும் கிச்சனுக்கு வந்து, கிச்சன்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அது முன்னெல்லாம் நமக்குள்ள சண்டை வந்தா சமாதானப்படுத்த அல்வா வாங்கிட்டு வருவேன்ல அப்படிங்கிறாரு முத்து. ஆமா அப்படின்னு மீனாவும் சொல்ல, இப்பதான் நம்ம சமாதானம் ஆயிட்டோம்ல அப்படின்னு முத்து சொல்ல, நிஜமாவா அப்படியான்னு கேக்குறாங்க மீனா. சத்தியமா மீனா, இத நான் கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அப்ப நான் கோவத்துல பேசிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப அந்த கோவம் இல்லையான்னு மீனா கேக்குறாங்க. கோவம் போனதுனால தானே உனக்கு அல்வா செய்ய போறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அல்வா செய்ய போறீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க மீனா. ஆமா வெளியே போய் வாங்கிட்டு வர்றதை விட நானே என் கையால செஞ்சு உனக்கு தரலான்னு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவர் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு அல்வாலாம் செய்ய தெரியுமான்னு ஒரு மாதிரியா கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் நெட்ல பார்த்து கத்துக்கிட்டேன், உனக்கு அல்வாவோட சாரி சொல்றேன் அப்படின்னு அவரு கொஞ்சம் வலிசலா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு, நானும் உண்மையை மறைச்சிருக்கேன், அதுவும் பெரிய தப்பு தானேங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, நீ மறைச்சதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குன்னு என் அப்பாவும் பாட்டியும் புரிய வச்சுட்டாங்க, உன் பக்கமும் நியாயம் இருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்ல, மீனா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும், எனக்காக எதுவும் செய்ய வேணாங்கிறாங்க. இல்ல மீனா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உனக்காக அல்வா செய்யறேன் அப்படின்னு அவங்க தாடைய செல்லமா பிடிச்சிட்டு ரொமான்டிக்கா கேட்டுட்டு இருக்காரு முத்து. நான் செஞ்சு தரேனேங்க அப்படின்னு மீனா சொல்ல, வேணாம் மீனா, நான் ஏன் கையாலேயே அல்வா செஞ்சு உனக்கு ஊட்டி விடுறேன்னு அவங்க கையையே வடசட்டியா மாத்தி வரலாறுல அல்வா கிண்ட ஆரம்பிச்சிடுறாரு முத்து. அல்வா செய்யறது எப்படின்னு நான் நல்ல வீடியோவா பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு மீனாவை அப்படியே சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு லைட்டா சாஞ்சாடுன்ற மாதிரி ஆடிக்கிட்டே முத்து சொல்ல, ஏங்க வீடியோவெல்லாம் பார்த்து உடனே கத்துக்க முடியாதுங்கிறாங்க மீனா. ஊரே இன்னைக்கு அதை பார்த்துதான் சமையல் கத்துக்கிட்டு இருக்கு மீனா அப்படிங்கிறாரு முத்து. சொன்னா கேளுங்க, நான் செஞ்சு தர்றேனேங்கிறாங்க மீனா. நம்ப மீனா, நானே செய்யறேனே அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்கன்னுட்டு இருக்காங்க. போ அப்படின்னு கிச்சன்ல இருந்து வெளியே தள்ளிட்டு வர்றாரு முத்து. சொன்னா கேளுங்க, நான் செய்யறேங்கன்னு மீனா சொல்ல, ரூம்ல இருந்து வெளியே வர ஸ்ருதி, என்ன மீனா திரும்பவும் ஆர்குமெண்டான்னு கேக்குறாங்க. இல்லங்க, இவர் சமைக்க போறாரா அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க சமைக்க போறீங்களா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட ஸ்ருதி கேக்குறாங்க. எஸ், அல்வா பண்ண போறேங்கிறாரு முத்து ஜாலியா ஆடிக்கிட்டு. ஓ, அல்வா செய்ய தெரியுமான்னு ஸ்ருதி கேட்க, அல்வாக்கின்றதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் எனக்கு அத்துப்படி அப்படின்னு ஸ்வீட் மாஸ்டர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு போறாரு முத்து. நல்லா பண்ணீங்கன்னா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாள் வந்து பண்ணுங்க அப்படின்னு இப்பவே அப்பாயின்மெண்ட்டுக்கு புக் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதி. அம்மா பலக்குரல், அதெல்லாம் நீ ரவியோட வச்சுக்கமா, நான் ஏதோ என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக செஞ்சிட்டு இருக்கேன், ஹோட்டல்ல செய்யற அளவுக்குலாம் நான் பெரிய செஃப் கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா என்ன திடீர்னு அல்வாலான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பண்றாராம் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ ஸ்வீட் கொடுத்து சமாதானம் பண்றீங்களா, அது என்ன சண்டை வந்துட்டு அல்வா தான் கொடுப்பீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, என்னடா இதுங்கிற மாதிரி பாக்குறாரு முத்து. ஒரு அல்வாவில் நாங்கள் ஆஃப் ஆயிடுவோமா, அந்த அளவுக்கு வீக்கா எங்களை பாக்குறீங்களா அப்படின்னு பலகுரல ஆரம்பிக்க முத்து திகச்சு போறாரு. எம்மா நீ பாட்டுக்கு பொண்ணுங்க சுதந்திரம்னு தேரை இழுத்த தெருவுல விட்டுறாதம்மா, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு சமாதானப்படுத்த பாக்குறேன், எடுத்து விட்டுறாத அப்படின்னு கெஞ்சலும் பதட்டமா கேக்குறாரு முத்து. சிரிக்கிற ஸ்ருதி எப்படியோ மீனா மேல இருந்த கோவம் போயிருச்சுல்ல, அது போதுங்கிறாங்க அவங்க. சரி 2 பேரும் போய் உட்காருங்க, நான் அல்வா செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு மீனா சொல்ல, போ மீனா
உள்ளர போறாரு முத்து. மீனாவும் கூட போக போக மீனா வாங்க, அப்படி என்னதான் பண்றாருன்னு பாப்போம் வாங்கன்னு ஸ்ருதி மீனாவை தடுத்து பிடிச்சிக்கிறாங்க. சரி, அவர் எதையோ கலக்கட்டும் கிண்டட்டும் பாத்துக்கலான்னு மீனாவை வந்து உட்காடுறாங்க. மனோஜ் பாவம் ரூம்குள்ள வர்றவரு மொபைல் எடுத்து ரோஹிணி அவரு இருக்க போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அவரு பயங்கர அப்செட்டோட அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காரு. அப்போ கதவை திறந்துட்டு உள்ளர வர்ற விஜயா பக்கத்துல வந்து பையன் எதை பாக்குறான்னு மொபைல பாக்குறாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா இது, இன்னும் எதுக்கு அவ போட்டோவைய பாத்துக்கிட்டு இருக்க? ஏண்டா இன்னும் அவளை உன்னால மறக்கவே முடியலையா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இல்லம்மா, அதனாலதான் அவ போன் நம்பரை டெலீட் பண்ணலாமான்னு பாக்குறேங்கிறாரு மனோஜ். டேய், அவளை உன் வாழ்க்கையில இருந்து டெலீட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா நான் போன் நம்பரை டெலீட் பண்ண யோசிச்சிட்டு இருக்க? முதல்ல அதை டெலீட் பண்ணு அப்படின்னு விஜயா கத்திட்டு போனை பார்க்க அவர் அப்படியே நிக்கிறாரு. பண்ணுடா, இப்ப நீ டெலீட் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா அப்படின்னு விஜயா சொல்ல, நானே பண்றேமா அப்படின்னு அவரு டெலீட் பண்றாரு. என்னடா யோசிக்கிற, டெலீட் பண்ணு. அவ நம்பர்லாம் உனக்கு இனிமே வேண்டாம், அவ முகத்தை கூட நீ இனிமே பார்க்கவே கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மனசே இல்லாம ஆனா வச்சுக்கவும் முடியாம டெலீட் பண்ணிடுறாரு மனோஜ். இப்போ அல்வா ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம் அப்படின்னு முத்துவோட வாய்ஸ் கேக்குது. விஜயா வெளியே பார்க்க, பாத்தியாமா நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன், அவன் அல்வா சாப்பிடுறாமா, எனக்கு இப்படி ஆனதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு முட்டாள் மனோஜ் மொபைல தூக்கி போட்டு தன்னோட கோவத்தை காட்டுறாரு. முத்து ஒரே உற்சாகமா மீனா மீனா கிவா இந்தா அல்வா ரெடின்னு கூப்பிடுறாரு. மீனாவும் கொடுங்க அப்படின்னு வந்து நிக்க ஹாட் பாக்ஸ தூக்கிட்டு வருவாரு. ஆஹா அதெல்லாம் முடியாது, நீ வாயத்தர, நான் தான் ஊட்டுவேன் அப்படின்னு ஸ்பூன்ல எடுத்து மீனாவுக்கு ஊட்டி விடுறாரு. அவங்க வாயில வாங்கிக்க இவரு நல்லா இருக்குல்லன்னு கேட்க ஆ அப்படிங்கிறாங்க. மீனா வாய திறக்க முடியாம எனக்கு எனக்கு அப்படின்னு ஸ்ருதி கைய நீட்ட ஏதோ கோவில் பிரசாதம் மாதிரி ஒரு அரை ஸ்பூனை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா இதே மாதிரி ரவி அல்வா பண்ண சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல, செம அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்ருதி வாயில போட போறாங்க. என்ன கத்திக்கிட்டே வர அதுக்குள்ள ஸ்ருதி வாயில போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், கலர் மைதா பசைய வாயில போட்ட மாதிரி அவங்க வாயை ஒட்டிக்க ஊன்னுட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு முத்து வந்து அவங்க ரூமை பார்த்து கத்த மனோஜ் ரூம்ல இருந்து வெளியே வர விஜயா என்னடான்னு கேக்குறாங்க. அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஸ்பூன்ல எடுக்க, ஐயோ வாய் திறந்து சொல்ல வேற முடியலையே அப்படிங்கிற மாதிரி மீனா ஸ்ருதிய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மெல்ல கூட முடியாத அளவுக்கு வாயில சப்புன்னு ஒட்டிக்கிச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ, மனோஜ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறியா? மனோஜ் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கேன்னு அவன் நொந்து போயிருக்கான், அவன் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவனுக்கு இப்படி ஆனதுக்கு நீங்கெல்லாம் அல்வா சாப்பிட்டு கொண்டாடுவீங்களா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துற விஜயா, ஏய் இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு மீனாவை பார்த்து கத்துறாங்க. அப்படின்னு விஜயா வாய திறக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏய் மீனா மீனா நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற முத்து திரும்பவும் அம்மா கிட்ட வந்து, அம்மா யாரோட கஷ்டத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நான் ஆள் இல்லம்மா, எனக்கு அல்வா செய்ய தோணுச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டேய் அது எப்படிடா இந்த நேரத்துல உனக்கு சரியா பண்ண தோணுச்சு, அவ்வளவு சந்தோஷமாடா உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் வந்து நிக்கிறாரு. வாய் தான் ஒட்டிக்கிச்சே தவிர கால் எதுவும் ஒட்டல. அதனால ஸ்ருதியும் மீனாவும் மெதுவா நடந்து பக்கமா வந்துட்டு இருக்காங்க. என்ன போட்ட ஊகும் சத்தம் கூட இப்ப போட முடியல உங்களால. டேய் நீ எவ்வளவோ பேருக்கு அல்வா கொடுத்துருக்குற, கடைசியில பார்லர் அம்மா உனக்கே எவ்வளவோ பெரிய அல்வா கொடுத்துருச்சு பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இவரோட அல்வா புராணம் தாங்க முடியலையேங்கிற மாதிரி ஸ்ருதியும் மீனாவும் வாய திறக்க முடியாம பாத்துட்டு இருக்காங்க. அம்மா இவன் வேணும்னு தாமா பண்றான், அவளை ஞாபகப்படுத்தி என்ன கஷ்டப்பட வைக்கிறாமா அப்படின்னு கேஜி பிள்ளைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு தெரியும்டா, உன் வாழ்க்கையில நல்லதே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான்டா இவன், அவ்வளவு பொறாமடா உன் மேல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டி நீ தான் இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு விஜயா கேட்க, மீனா வாய திறக்கிறதுக்கும் அதை கொஞ்சம் உருள வைக்கிறதுக்கும் ரொம்பவே ட்ரை பண்றாங்க. உன்னை தாண்டி கேட்கிறேன், வாயை திறந்து பேசுடி அப்படின்னு விஜயா கத்த. மீனாவால வாயை திறந்து பேச முடியலனாலும் ஒரு சின்ன சத்தம் கூட எழுப்ப முடியல. அம்மா அவ எதுக்குமா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா, மத்தவங்க சொல்லி கொடுத்து நான் கேட்டுருவேனா என்ன, எனக்கா தோணுச்சு நான் செஞ்சேன், நல்லா இருக்கான், நீங்க வேணா ஒரு வாய் சாப்பிடுங்களேன்னு ஒரு ஸ்பூன்ல எடுத்து நீட்டுறாரு. சீ இரு உங்க அப்பாவை நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற விஜயா. என்னங்க அப்படின்னு கொஞ்சம் பெருசா வாயை திறக்க டப்புன்னு ஒரு ஸ்பூன் அல்வாவை எடுத்து விஜயாவோட வாய்க்குள்ள போட்டு விட்டுடுறாரு முத்து. ஐயோ இது அல்வா இல்ல அனபாண்டு, மாட்டினது நாம மட்டும் இல்ல அத்தையும் தானே பரிதாபமா பாக்குறாங்க ஸ்ருதியும் மீனாவும்.
டேய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் வந்து முத்துவோட சட்டையை பிடிக்க போக ஒரு வாயை திறந்த கேப்ல ஒரு ஸ்பூன் அல்வாவை போட்டு விடுறாரு முத்து. 1/2 லிட்டர் ஃபெவிக்விக் அப்படியே ஊத்தி விட்டுட்ட மாதிரி விஜயா பயங்கரமா தடுமாறிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜாலையும் வாயையும் திறக்க முடியல, சத்தம் கூட வரல, முகத்துல கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் வருது. ரொம்ப சந்தோஷமா அல்வா கிண்டி கொண்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்க முத்து இவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு. மீனாவும் ஸ்ருதியும் நாம கஷ்டப்பட்டது பத்தாதுன்னு இப்ப அவங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா முழுங்கவும் முடியாம தொப்பவும் முடியாம சிரமப்பட்டு இருக்க. மனோஜும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. முத்துவோட முகம்தான் எதிர்பார்ப்புலையும் ஏமாற்றத்திலையும் மாறி மாறி மின்னுது. அப்படின்னு ட்ரை பண்றாங்க, எந்த சத்தமும் வரல. கையை நீட்டி முத்துவை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அவருக்கும் புரியல. அப்போ உள்ள இருந்து வர்ற ரவி, என்னடா முத்து எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஸ்வீட் இல்லடா நான் அல்வா செஞ்சிருக்கேன் அப்படின்னு பெருமையா ரவி பக்கத்துல ஸ்பூனோட போறாரு முத்து. 4 பேரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களால முடிச்ச அளவுக்கு சத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவன் செஞ்சிருக்கான், எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? பக்கத்துல வந்து கையை பிடிக்கிற ஸ்ருதியை கேட்கிறாரு. ஸ்ருதி அவர் வாய்க்கிட்ட கொண்டு போய் சாப்பிட விடாம தடுக்க, ஏன் பழக்குருளை எதுக்கு தடுக்கிற? ஓ இவன் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி போய் அந்த ஹோட்டல்ல செஞ்சிருவான்னு பயப்படுறியா? வேணாம் இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து ரவியோட வாய்க்குள்ள போட அவரு ஆணு வாயை திறந்து வாங்கிக்கிறாரு. இவங்களாம் நான் யாரும் எதுவும் சொல்லல, ஆனா என் அன்பு தம்பி, அருமை தம்பி என்னோட அல்வாவை கண்டிப்பா பாராட்டுவான்னு முத்து ஆர்வமா பாத்துட்டு இருக்க. அவர் முகம் ஆசிட்ட முழுங்கின மாதிரி ஆயிடுது. மேல் வரிசை பல்லு கீழ் வரிசை பல்லோட ஒட்டிக்க நாக்கு நகர மாட்டேன்னு அது ஒரு பக்கம் போய் ஒட்டிக்க ரவியும் போராடுறாரு. அவரு கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணலான்னு நிமிர முத்து ரொம்ப ஆர்வமா அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எப்படி இருக்கு நான் பண்ண அல்வா அப்படின்னு கேட்டுட்டு முத்து ஆர்வமா ஒவ்வொருத்தரையா பார்க்க எல்லாருமே வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு சின்ன துரும்பு எடுக்கிற மாதிரி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. மனோஜ் மட்டும் முறைச்சிட்டு இருக்காரு. என்ன யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ரவி நீ சொல்லுடா எப்படிடா இருக்கு அப்படின்னு முத்து கேட்க, நீங்கெல்லாம் சொன்னீங்க, நான் தான் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறிட்டேன்னு பரிதாபமா பாக்குறாரு ரவி. நல்லா இருக்கா இல்லையாடா, எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க, சொல்லுங்கடா யாராவது அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. வீட்டுக்குள்ள வர்றாரு நம்மளை, என்னடா நடக்குதுங்கன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு. அப்பா அல்வாப்பா, நான் செஞ்ச அல்வாப்பா அப்படின்னு முத்து அது ஸ்பூன்ல வலிச்சிட்டு இருக்க. எல்லாரும் ஒரே கோரசம் வந்து கையை நீட்டி அப்படின்னு தடுக்க பாக்குறாங்க. ஏன் என்னாச்சு, எல்லாம் ஏன் பதறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதானேப்பா நீங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க, அப்பா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற முத்து, அப்பா நீ சாப்பிடுப்பான்னு ஊட்டி விட போறாரு. விஜயா வேணான்னு சொல்ல ட்ரை பண்ண மீனா ஓடி வந்து வேண்டான்ற மாதிரி சைகை காட்டிட்டு இருக்காங்க. ஓ அப்பாவுக்கு வேணாம், சுகர் இருக்குன்னு சொல்ல வர்றியா? கவலையே படாத, இதுல நான் சக்கரை கம்மியா தான் போட்டிருக்கேன், அப்பா சாப்பிடலான்னு மறுபடியும் ஸ்பூன் விரல்ல எடுக்கிறாரு முத்து. மொத்தமா எல்லாரும் வேணான்னு கத்திட்டு இருக்க விஜயா ஓடி வந்து அவரோட கை ரெண்டையும் பிடிச்சிக்கிறாங்க. ஏன் விஜயா ஏன் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க விஜயா அவரை இழுத்துட்டு வர்றாங்க. அட என்னாச்சு, ஏன் என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, கையை அசைக்கிறீங்க, தலையை அசைக்கிறீங்க, என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா நான் பண்ண அல்வாவில் குடும்பமே வாயடிச்சு போயிட்டாங்க, எப்படி இருக்குன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்தாப்பா அப்படின்னு முத்து ஸ்பூன்ல எடுக்க அண்ணாமலை கையை நீட்ட விஜயா மறுபடியும் கையை வெடுக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்துறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன வேற ஒரு மாதிரியா பாக்குறீங்கன்னு சொல்ல விஜயா ஜாடையில என்னென்னமோ சொல்றாங்க. விஜயா எதுக்கோ கிச்சன் பக்கம் ஓட எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. என்னது கேட்டா என்ன ஏதுன்னு சொல்லாம எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஓடிட்டு இருக்கவங்கள பாக்குறாரு. அப்பா அவங்க எல்லாம் போயிட்டு போறாங்க, நீ சாப்பிடுப்பா அவரு ஸ்பூன்ல எடுக்க, இருடா அப்படின்னு அண்ணாமலையும் அந்த பக்கம் போறாரு. தப்பிச்சிட்டாரு போல. அண்ணாமலை அங்க பாத்துட்டு இருக்க முத்துவும் மெதுவா எட்டி பாக்குறாரு. ஒரு வழியா விஜயா வாயை கிளீன் பண்ணிட்டு திரு ஓடி வர்றாங்க. சாப்பிடாதீங்க வாயில ஒட்டிக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னு அம்மா பொறாமையில பேசுறாங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு அவரு ஸ்பூன்ல எடுத்துட்டு இருக்க. டேய் அப்படின்னு விஜயா கையை பிடிக்க மற்றவங்க எல்லாம் துப்பிட்டு வாயை கொப்பளிச்சிட்டு எப்படியோ வாயை திறந்து மூச்சு விடுற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. ஏங்க வாயே திறக்க முடியாதுங்க, அல்வான்னு சொல்லி கோந்து பண்ணி வச்சிருக்கான்னு கத்துறாங்க விஜயா. கோந்தா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா மாமா அது சாப்பிடாதீங்க அப்படின்னு மீனாவும் பயத்தோட சொல்ல, ஆமாப்பா அப்புறம் வாய் ஒட்டிக்கும்பா, தோலை பேத்தெடுத்துட்டு தான்ப்பா வரும்னு பயத்தோட சொல்றாரு ரவியும். ஆமாமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. கம் மாதிரி இருக்குப்பா, வாய்க்குள்ள போட்டா உடனே அப்படியே ஒட்டிக்கிச்சு அப்படின்னு மனோஜும் பதட்டமா சொல்றாரு. முத்து இததான் என் ரெஸ்டாரண்ட்ல செய்ய சொன்னீங்களா, வேணும்னா இது எப்படி செய்யறதுன்னு ரவிக்கு சொல்லி கொடுங்க, அவன் அங்க போய் செஞ்ச அந்த ரெஸ்டாரண்ட்டை வேணா இழுத்து மூடட்டும்
அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எப்படான்னு இருக்குல்ல அப்படின்னு ரவி கேட்க போடான்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க ஸ்ருதி. முத்து சங்கடத்தோட ஸ்பூன்ல அல்வாவை கிளறிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் வாயை திறக்க முடியாம ரொம்ப பயந்து போயிட்டேங்கண்ணா அப்படின்னு விஜயா சொல்ல, அதானே உன்னால 5 நிமிஷம் கூட வாயை திறக்காம சும்மா இருக்க முடியாதே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஓ அப்படின்னு எரிச்சலோட பாக்குறாங்க விஜயா. டேய் மிச்சத்தை எடுத்து வையே, எலெக்ஷன் வருது, போஸ்டர் ஓட்ட யூஸ் ஆகுங்கிறாரு மனோஜ். ஆமாமா அப்படின்னு இன்னமும் வாயில அல்வா இருக்க நினைப்பிலேயே பயத்தோட தலையை ஆட்டி வைக்கிறாங்க விஜயா. முத்துவுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. ஏன் மீனா அப்படியா இருந்துச்சுன்னு மெதுவா கேக்குறாரு. உங்களை யாருங்க இதெல்லாம் செய்ய சொன்னா? நமக்கு தெரியாத வேலையை செஞ்சா இப்படிதான் ஆகும் அப்படின்னு மீனா சொல்ல, அது அது இல்லை, நெட்டில் வீடியோ பார்த்தேன், கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல மீனாங்கிறாரு முத்து. எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு அண்ணாமலை கேட்க, இல்லைப்பா மீனாவுக்காக பண்ணேன், நீயும் சொன்ன பாட்டியும் சொன்னாங்க. சரி அதான் மீனா மேலேயும் தப்பு இல்லைன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அதனால தான் ஆசையாக அல்வா பண்ணேன். ஆனால் இது இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் இப்படி கழுவி ஊத்துறீங்களே, அந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னு கேக்குறாரு முத்து. அப்படின்னு மீனா தலையாட்டிட்டு இருக்க, வேணா நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்துவும் அல்வாவை எடுத்து இல்ல பேர்த்து வாயில போட போற ஒரு பயந்துகிட்டு, ஐயோ இல்ல எனக்கு வாயில என்ன நாய் கூட மதிக்காதே மீனா அப்படிங்கிற முத்து அண்ணாமலை கிட்ட போய், அப்பாப்பா இனிமே அம்மா வாயை அடைக்கணும்னு நான் அல்வா பண்ணா போதும்பா அப்படின்னு சொல்ல, சி அப்படின்ட்டு போறாங்க விஜயா. மனோஜும் இவரை ஒரு முறை முறைச்சிட்டு போக ரவி வேகமா ஓடி வந்தது ஹாட் பாக்ஸ் கையில இருந்து பிடுங்கி, டேய் இதுக்கு மேல நீ எதுவும் சமைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரவியோட கையில இருந்து வேகமா அதை புடுங்குறாங்க ஸ்ருதி. இன்னும் பலக்குறையில உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறாரு முத்து. ஆஹா என்னோட ரூம் கபோர்ட்ல லைட்டா லாக் உடைஞ்சிருக்கு, அதை ஒட்ட போறேன் அப்படின்னு அவங்க ஹாட் பாக்ஸோட போக இங்க மீனாவும் ரவியும் செம்மையா சிரிச்சிடுறாங்க. முத்து நொந்து போய் நிக்க ரவியும் போயிடுறாரு. மீனா மட்டும் தனியா நின்று அவரை பார்த்து சிரின்னு சிரிச்சுட்டே இருக்காங்க. நைட் ஆகுது, எல்லாரும் படுத்துடுறாங்க. முத்து கட்டில உட்காந்துருக்க, மீனா தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. என்ன என்னையவே பாக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்து பக்கத்துல உட்காடுறாங்க. இல்ல சும்மாதான் அப்படிங்கிறவரு மீனாவோட கையை எடுத்து வச்சு டப்புன்னு ஒரு முத்தம் கொடுத்துற, ஏங்க அப்படின்னு அதிர்ச்சியோட வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க மீனா. ஏங்க என்னங்க பண்றீங்கன்னு கேட்க, இது மன்னிப்பு முத்தம்ங்கிறாரு அவரு மறுபடியும் மீனாவோட கையை மெதுவா கையில எடுத்து வச்சுக்க, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அது மட்டும் இல்ல அல்வால சொதப்பிட்டேன்ல அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு முத்து. மீனாவோட கையில எடுத்து வச்சுட்டு விரல ஒவ்வொன்னையா தடவி பாக்குறவரு, இந்த விரலுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கு தெரியுமாங்கிறாரு. அன்னைக்கு முத்தத்துக்கு ஒரு கதை சொன்னீங்களே அது மாதிரியா, இதுக்கெல்லாம் கூடவா கதை இருக்குன்னு மீனா ஆர்வமா கேட்க, ஆமா இருக்கு அப்படிங்கிற முத்து மீனாவோட கையில எடுக்கிறாரு. ரொம்ப நீளமா போய்கிட்டு இருக்கு, கையை எடுத்து அவர் கதை சொல்ல ஆரம்பிக்க, 2வது வீடியோவில் அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சூட ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு வந்து உட்காருங்க, அடுத்த பார்ட்டை பார்க்கலாம்.